நிறுத்து. தனம் ஆரத்தி எடுக்க கூடாது. என்ன பேசுறீங்க? கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. ஏற்கனவே மண்டபத்துல மாறி மாறி நிறைய பேசிட்டோம். பிள்ளைங்க பாவம். இப்போ யார ஆரத்தி எடுத்தா என்ன? முதல்ல அவங்க உள்ள வரட்டும். நீங்க சும்மா இருங்க. ஏம்மா தனந்த பிள்ளை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாளா? மனசாட்சி இல்லாம பேசிய தனம் இந்த வீட்டு ஆலமரம். சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாங்க. தனம் நல்லா இருக்கட்டும் நினைச்சாதான் எல்லாம் நல்லா இருப்போம், தெரிஞ்சுங்க. முல்லை நல்லா இருக்கணும்னு இவ ஒரு நாள் கூட நினைக்க மாட்டா. அது நல்லா எங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. தனம், நீ போய் அவங்களுக்கு ஆர்த்தி எடுமா. பிடிக்காதவங்க ஆர்த்தி இல்லாம உள்ள வரட்டும். எனக்கு இவங்க ஆர்த்தி எடுக்க வேணாம். ஏம்மா உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஊர்ல நன்றி கடத்தனம்னு சொல்லுவாங்களா, அது இதுதான். சும்மா வந்தவளுக்கு புடவை கொடுத்து பூ வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சால, அதான் எப்படி பேச? நானே வந்து நின்னதுனாலதான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. நான் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட என் ஜீவாவை நான் மிஸ் பண்ணிருப்பேன். இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணல. இல்ல பரவாயில்ல. அண்ணி நீங்க வந்து எடுங்க வாங்க. தனம் என்ன தனம்? இருங்க மாமா, இருக்கட்டும். ஏய் அண்ணி வாங்க. ஓ அப்பா கற்பூரம் எடுங்க. வேண்டாம். எங்க அண்ணி ஆரத்தி எடுத்தாதான் நாங்க உள்ள வருவோம். அண்ணியை ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்கு எதுவும் நடக்க வேணாம். ஜீவா நீ பேச வேணாம், பேசாம இரு. அண்ணி நீங்க வாங்க. கல்யாணத்தை தான் உங்க இஷ்டப்படி மாத்தி மாத்தி ஏதேதோ பண்ணீங்க. இப்படி எல்லாத்தையுமே உங்க இஷ்டத்துக்கு பண்ணலாம், நீங்க பாட்டுக்கு கணக்கு போடாதீங்க. கதிர ஜீவா சண்டை வேண்டாம். ஆரத்தி எடுத்துக்கிட்டு உள்ள வாங்க. நீங்க ஆரத்தி எடுக்கலன்னா நாங்க உள்ள வரமாட்டோம். தானே ஆரத்தி எடுத்தான்னா முள்ள உள்ள வரமாட்டா. பார், நீ உதவாங்க போற, பேசாம இருக்க மாட்ட. சும்மா மிரட்டாதீங்க. உங்களுக்கு உங்க தங்கச்சி பெருசுனா எங்களுக்கு எங்க வீட்டு பிள்ளை தான் பெருசு. போதும். இது ஏன் வீடு. இங்க யார் ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். தனம், நீ ஆர்த்தி எடுமா. அதே அவங்க எல்லாரும் காதல் விழுகிற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்களே. இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும்? ஆனா நீ போய் ஆராய்ச்சிடு. குடுத்தட்ட பதவிங்கம்மா.
தானோ ஆ? விளக்கு ரெடி பண்ணுமா? இந்த வந்துட்டேன். இவ்வளவுதான் உங்க வீடா ஜீவா? ஏன் இந்த வீட்டுக்கு என்ன? இதுல எப்படி எல்லாரும் இருக்கீங்க? இதுல இருக்கிறதால எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா இருக்கும். பாத்தியாத்த, முல்லைக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த ஜீவா பைய எப்படி கொஞ்சம் பேசுறான் பாத்தியா? தயவு செஞ்சு மெதுவா பேசு. மாமா எவ்வளோ நேரம் தான் நின்றுட்டே இருப்பீங்க? வந்து உட்காருங்க. இல்லை இருக்கட்டும் மாப்பிள. நீ உட்காரு ஜெகா. பரவாயில்ல மாப்பிள்ள. கல்யாணம் ஆன பொண்ணு வீட்டுக்கு வந்து விளக்கேத்துன்னு தெரியாதா? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல ஒரு விளக்கு தான் ரெடி பண்ணி வச்சேன். இன்னொரு விளக்கு ரெடி பண்ணணும்ல, அதான் 5 நிமிஷம். இதையாவது முல்லை வந்து ஏத்தலாமா, இல்ல இதையும் நீ தான் ஏத்தணும்னு உன் குழந்தைங்க சொல்லுவாங்களா? கஸ்தூரி, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா? நொய் நொயின்னு ஏதாவது பேசிக்கிட்டு. நல்லா படிச்ச செவத்த பொண்ணா கண்ணில் காமிச்சிட்டு கல்யாண மேடையில பொண்ணை மாத்திருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்கதான் நேர்ல பாக்குறேன். படிச்சவனை கட்டித்தான்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை தூக்கிறவனை கட்டி வச்சிட்டாங்கல்ல, அப்ப கோபம் வருமா வராதா? இங்க பாரு ஜெகா, உன் பொண்டாட்டி கஸ்தூரியை பேசாம இருக்க சொல்லு. அப்புறம் கோவத்தில் நான் ஏதாவது பேசிட்டு நீதான் வருத்தப்படுவேன். இது அடங்காத மாப்பிள்ள. நீ சொல்லு, நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன். கதிர் எப்படிப்பட்டவன், எப்பேற்பட்ட தங்கமான ஆளுன்னு வளர்த்த எங்களுக்கு தெரியும். அதான் நடந்த எல்லா விஷயத்துக்கும் 1000 தடவை மன்னிப்பு கேட்டாச்சுல. இது பாருங்க, இப்போ நடந்த எல்லா விஷயமே யாருமே எதிர்பார்க்காதது. சும்மா திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காம அடுத்த பிள்ளைகள் எப்படி சந்தோஷமாக வாழ வைக்கணுன்றதை பற்றி மட்டும் யோசிப்போம். நாலுமே நம்ம விளையே தானே. மாமா கொஞ்சம் சும்மா இருங்க மாமா. விளக்கு அனி விளக்கு ரெடி பண்ணிட்டேன், ஏத்தலாம். வாமுல்ல விளக்கேத்திருவோம், இல்லைன்னா அதுக்கு நம்மள தான் ஏதாவது குத்தம் சொல்லுவாங்க. முல்ல வாமுல்ல. இன்னைக்கு காலையில வரைக்கும் எப்படி சந்தோஷமா துள்ளிக்கிட்டு இருந்த புள்ள என் மக சந்தோஷத்தை இப்படி சின்ன பின்னமாக்கிட்டாங்களே. எப்படி யோசிச்சாலும் என் மனசு ஆறுதலே பட மாட்டேங்குது. அத்தை, எடுத்த என்ன பண்றது? முல்ல நடந்தது நடந்து போச்சுமா, வா. நான் போய் ஏத்தவா? ஏய் பேசாம இரு, கூப்பிடுவாங்க. உன் வருத்தம் புரியாம இல்லப்பா. யாருக்கு யாருங்கிறத நம்ம ஏதோ முடிவு பண்றோம். ஆனா நடக்கிறது வேறையா இருக்கு. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். போப்பா, போய் விளக்கேத்து. இல்ல போப்பா, கதிரே கூட்டிட்டு போப்பா. போமுல்ல. உங்க அண்ணன் என்ன அவளை மட்டும் கூப்பிடுறாரு? என்ன பார்த்தா எப்படி தெரியுதான்? அண்ணன் பண்ணா சரியாத்தான் இருக்கும். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா?
உள்ள விளக்கேத்து. உள்ள விளக்கேத்து முல்ல. ஏத்து முல்ல. ஏத்து. அடுத்தது என்ன? பாலும் பழம் தானே? ம், அதாவது ரெடியா இருக்கா இல்ல விளக்க ரெடி பண்ண மாதிரி இன்னும் டைம் ஆகுமா? இல்ல ரெடியா இருக்க நீ. இல்ல என்ன சுத்தமா விட்டுட்டாங்கல்ல? ஏப்பா நீங்களும் போங்க. தீவா எடுத்து கொடுங்க. எடு. வாங்கும்போது ஒழுங்கா வாங்கியிருக்கணும். அவ்வளோ அசால்ட்டு. என்னது இது? ஏத்தனை விளக்கு அணையுது. ஆரம்பமே அபசகனமா இருக்கு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இப்படி சத்தமா தும்புனா விளக்கு அணையாம? சத்தமா தும்முனா விளக்கணையுமா? புதுசால இருக்குது. அம்மா தாயே, முதல்ல இந்த இடத்த விட்டு வா. என்னையே தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. நீங்களும் வாங்க. இந்த கதிர ஜீவா. ஆமா, இந்த கல்யாணத்துக்கு பாலும் பழமும் ஒண்ணுதான் குறைச்சல். மாப்பிள்ளை சாப்பிட்டுட்டு பொண்ணுக்கு கொடுக்கணும்.
முல்லை குடி குடி முல்லை. முல்லை குடி முல்லை சொல்கிறேன்ல. கஸ்தூரி ஏன் மாப்பிள்ளை குடிச்சிட்டு மிச்சத்தை தானே பொண்ணு குடிக்கணும், அதான் நம்ம ஊர் வழக்கம். தானா போய் 2 டம்ளர் எடுத்துட்டு வந்து பால் ஆளு கொஞ்சமாக கொடு. ஏன் அது வழக்கம் இல்லையப்பா. வழக்கத்தை விட இப்போ முல்லையோட மனநிலைமை தான் முக்கியம். போதனும் போய் எடுத்துட்டு வா. ஓ குடி முல்லை. வாய்த்துறேன். என்னதானா? மாமா ஒன்றும் இல்லை, அங்கே பேச முடியாதுல்ல, அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். என்னதானா? அவங்க எல்லாமே ஹாலில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அது வந்து கூட பேசுவான். அதுக்கு தான் மாமா உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். முல்லை வீட்டுக்கு வந்ததும் நம்ம ரூமை கொடுக்கலான்னு ரெடி பண்ணோம். இப்போ 2 ஜோடி ஆயிட்டாங்க. ரூமுக்கு எங்கே போகிறது மாமா? ஆமால இப்படி ஒரு சிக்கல் இருக்கோ? ஏன் மாமா, நமக்கு ரெடி பண்ண ரூமை கொடுத்துடலாமா? ஆனா அது சின்னதா இருக்கே. ஏய், அந்த ரூமை கொடுத்து விட்டு நீ எங்கடி போய் தூங்குவ? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் ஹால்ல படுத்துக்கிறேன் மாமா. ஏய், அதான் வேணான்னு சொல்றீல்ல. என்ன மாமா நீங்க, இப்ப நான் தூங்குறதா முக்கியம்? வந்தவங்களுக்கு இடம் சொல்லுங்க. சின்ன ரூமை கதிர்க்கும் முல்லைக்கும் கொடுத்துடலாம் மாமா. இன்னைக்கு ஒரு நாள் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுங்க. நாளைக்கு கட்டில் வாங்கி போட்டுடலாம் மாமா. தானம்மா, அங்கே கட்டில் போட கூட இடமே இல்லையே. அதுவும் பார்க்கணும் மாமா. நான் போய் முல்லை அங்கே ரெஸ்ட் எடுக்க சொல்லட்டுமா? ஒரு வார்த்தை உங்களை கேட்கலாம் தான் கூட்டிட்டு வந்தேன். வேண்டாம். தானா, முல்லைக்கும் கதிருக்கு நம்ம இருந்த பெரிய ரூம்பை கொடுத்துரு. அப்போ மீனாவுக்கு